பில் கேட்ஸ், கணினி உலகின் சக்கரவர்த்தி. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. வில்லியம் ஹென்றி கேட்ஸ் III அல்லது பில் கேட்ஸ் என்று நாம் அறிந்தவர், அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியாட்டிலில் அக்டோபர் 28, 1955 அன்று பிறந்தார். இவர் வளர்ந்த குடும்பம் மிகவும் செல்வந்ததாக இருந்தது. இவரது தந்தை வழக்கறிஞராகவும் தாய் ஒரு பள்ளி ஆசிரியராகவும் இருந்தனர். கணினியுடனான பயணம். பில் கேட்ஸ் தனது 13 வயதில் கணினிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். லேக்சைட் பள்ளியில் படித்தபோது பள்ளியில் இருந்த கணினியை பயன்படுத்தி தனது முதல் கணினி நிரலை எழுதினார். பள்ளியில் தனது நண்பர் பால் ஆலன் உடன் இணைந்து கணினி நிரல்களை எழுதி அவற்றை விற்பனை செய்து வருவாய் ஈட்டினார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். 1975 ஆண்டு பில் கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் இருவரும் இணைந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தொடங்கினர். ஆரம்பத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அல்டேர் 8800 கணினிக்கு மென்பொருள் உருவாக்கி வந்தது. பின்னர் IBM நிறுவனத்திற்காக MS-DOS இயங்குதளத்தை உருவாக்கியது. இந்த இயங்குதளம்தான் உலகெங்கிலும் உள்ள கணினிகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமாக மாற்றியது. பில் கேட்ஸ் மற்றும் தொழில்நுட்பம். விண்டோஸ் இயங்குதளம். மைக்ரோசாஃப்டின் மிகப்பெரிய வெற்றியாக இருந்த விண்டோஸ் இயங்குதளம் பில் கேட்ஸின் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஆஃபீஸ் ஸ்யூட், வேர்ட், எக்ஸெல், பவர்பாயிண்ட் போன்ற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தொகுப்பு உலகெங்கிலும் உள்ள அலுவலகங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இணைய எக்ஸ்ப்ளோரர். இணையத்தை பயன்படுத்த மிகவும் பிரபலமான இணைய உலாவியாக இது ஒரு காலத்தில் இருந்தது. பில் கேட்ஸ் மற்றும் சமூக பணி. பில் கேட்ஸ் தனது செல்வத்தை சமூக நலப்பணிகளுக்காக பயன்படுத்தி வருகிறார். இவர் தனது மனைவி மெலிண்டா கேட்ஸ் உடன் இணைந்து பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை நிறுவி உலகின் பல பகுதிகளில் உள்ள ஏழை, எளிய மக்களுக்கு உதவி வருகிறார். முடிவுரை. பில் கேட்ஸ் தனது கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் திறமையால் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றை உருவாக்கினார். அவர் தனது செல்வத்தை சமூக நலப்பணிகளுக்காக பயன்படுத்தி மனிதகுலத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்து வருகிறார்.